வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாச்சிக்கிட்டா அண்ட் இவங்களோட கதையை பார்க்கலாம் வாங்க. ரொம்ப 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 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன், அந்த பையன் பேர் நாச்சிக்கிட்டா. அவனோட அப்பா ரிஷி உதாலக். இப்போ ரிஷி உதாலக் ஒரு யாகம் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா கடவுள்களை சந்தோஷப்படுத்தி தேவலோகம் போகணும் அப்படின்றது அவருடைய ஆசை. அந்த மோட்சத்துக்காக அவர் இதை செய்கிறாரு. அந்த காலத்துலலாம் ஒரு யாகம் செஞ்சோன்னா யாகம் முடிஞ்ச உடனே பிராமணர்களுக்கு இவங்க மாடுகளை பசு மாடுகளை தானமாக கொடுக்கணும். அதே மாதிரி உதலக் யாகம்லாம் முடிச்சிட்டாரு. ஆனால் ஒரு கருமி என்ன பண்ணிட்டாருன்னா, அவர்கிட்ட இருந்ததுலேயே ரொம்ப வயசான ஒரு பலமே இல்லாத மாடுங்களெல்லாம் அந்த பிராமணர்களுக்கு அவர் தானம் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாடுங்களாம் ஏற்கனவே வயசாகி பலவீனமாக இருந்ததுனால அதுங்க பாலே கொடுக்கறதில்ல. இதை பார்த்த நாச்சிக்கிட்டாக்க ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறாரு நம்ம அப்பா? நல்ல மாடுங்களாம் நம்மக்கிட்ட நிறையா இருக்கே, இந்த மாதிரி பாலே தராத மாடெல்லாம் கொடுக்கறதுனால என்ன பயன்? இது அவங்கள ஏமாத்துகிற மாதிரி தானே. அப்போ ஏமாத்துறது பாவம் இல்லையா? இப்போ ஏன் நம்ம யாகம் பண்ணோம்? ஏன்னா தேவலோகம் போகணும், மோட்சம் அடையணும்னு. இப்போ பாவம் பண்ணால் நம்ம எப்படி தேவலோகம் போவோம்? நரகத்துக்கு தானே போவார் அப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் அப்பா கிட்டே போய் கேட்குறான். நமக்கு பிடிச்சதெல்லாம் தானம் பண்ணலாம்ப்பா, அப்போ என்ன யாருக்குப்பா நீங்கள் தானமாக தரப்போகிறீங்க அப்படின்னு. இதை கேட்டோன்னே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அவர் பதில் சொல்லாமல் அவர் தானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இவன் திரும்பி போய் அவங்க அப்பா கிட்டே இதே கேள்வியை கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, இங்கேருந்து போயிடு, நான் உன்னை யமனுக்கு தான் தானமாக தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. யமன் யாருன்னா யமாபுரியோடைய அரசர், அதாவது மரணத்தோடைய கடவுள். இப்போ நாச்சிக்கிட்ட அதை கேட்ட உடனே எங்கள் அப்பாவுக்கு இதுதான் ஆசையா, சரி அப்போ நான் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறேன்னு. அவனுக்கு நல்லா தெரியும், அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணுன்னா யமன் கிட்ட போகணும். யமன் கிட்ட போகிறதுனா வீட்டை விட்டு போகணும், மரணத்தை மனசார ஏற்றுக்கணும்னு. அவங்க அப்பாவுக்கு சொல்லிட்ட அப்புறம்தான் அவர் என்ன சொன்னாருன்றது அவருக்கு புரியுது. சுச்சோ, என் கோவத்தில் நான் என்ன சொல்லிட்டேன், இந்த மாதிரி வார்த்தைகளை நான் சொல்லியே இருக்கக்கூடாதே, இப்போ என்ன ஆகும், என் மகன் இறந்து போகணும்னு நானே சொல்லிட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவர் நாச்சிக்கிட்டவை தடுக்க பார்க்குறாரு. ஆனால் நாச்சிக்கிட்ட சொல்கிறாரு, இல்லை இல்லை அப்பா, நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ நீங்கள் சொன்னதை நான் நிறைவேற்றணும், அது என் கடமை, அதெல்லாம் நான் யமனை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு யமாவோடைய அந்த ராஜாங்கத்துக்கு வரான். ஆனால் அங்கே வந்துட்ட அப்புறம் தான் தெரியுது, ஏன்னா அவங்க காவலாளிங்களாம் சொல்கிறாங்க, யம தர்மராஜா ஒரு 3 நாளைக்கு வெளியில் போயிருக்காரு, 3 நாள் கழித்து தான் வருவாருன்னு. இப்போ நாச்சிக்கிட்ட சரி பரவாயில்ல, அவர் எப்போ வராரோ அது வரைக்கும் நான் அவரை காத்திருந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாசப்படியிலே உட்காந்துடுறான். 3 நாளும் சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை, அதாவது ஒரு விரதம் மாதிரியே அந்த 3 நாளும் அவங்க காத்துட்டுருக்கான். 4ஆவது நாள் யமன் அங்கே வர்றாரு. வந்த உடனே பார்த்தா நாச்சிக்கிட்டா அவருடைய வாசலில் உட்காந்துட்டுருக்கான். இதை பார்த்த உடனே யமனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா ஒரு பிராமன் ஒரு குழந்தைய நம்ம வரவேற்காமல் வெளியில் உட்கார வச்சுருக்கோம், அதுவும் 3 நாளைக்கு அவனுக்கு சாப்பாடெல்லாம் தண்ணி இல்லைன்னு கேள்விப்பட்டோன்னே அவர் அப்படியே பதறி போயிடுறாரு. ஏன்னா அதித்தினா விருந்தாளிங்க அவங்கள வரவேற்காமல் வாசலே நிற்க வச்சு, அதுவும் சாப்பாடும் தண்ணி கூட இல்லாமலையான்னு சொல்லிட்டு அவர் மனைவியை உள்ளேருந்து கூப்பிட்றாரு. மனைவி யாமி ஓடி வராங்க. ஏன் இந்த பையனை நீ வரவேற்கல, ஏன் அவனுக்கு ஒன்றுமே தரலன்னொன்னே அவங்களும் பார்த்துட்டு போய் இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நாச்சிக்கிட்டாக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க. ஒருத்தர் போய் தண்ணி எடுத்துன்னு வராங்க, ஒருத்தவங்க பாய் போட்டு உட்கார வைக்கிறாங்க, அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் யமனுக்கு மனசாகவே இல்லை. அவர் நாச்சிக்கிட்ட சொல்கிறாரு, டியர் சைல்டு, அதாவது அருமை மகனே, நான் உன்னை 3 நாள் காக்க வச்சுட்டேன், இது பெரிய பாவம். இந்த பாவம் என்னை விட்டு போகணுன்னா நான் உனக்கு 3 வரம் தரேன், நீ என்ன வேணால் கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்றாரு. உடனே நாச்சிக்கிட்ட சொல்கிறேன், ஓ சரி, இப்போ நான் திரும்பி போவேன், அப்போ அப்பா என் மேலே கோவப்படாமல் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் என்னை ஆசையாக வரவேற்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏமா அப்படியே ஆகட்டும், 2ஆவது வாரம் கேளுன்னொன்னே எனக்கு அக்னி யாகம் எப்படி செய்யணும்னு தெரியணும், அதை முறைப்படி எப்படி செய்யணும்னு நீங்கள் எனக்கு சொல்லித்தரணுன்னொன்னே ஏமா அவருக்கு அக்னியில் யாகம் எப்படி செய்யணுன்றதெல்லாம் கரெக்டாக சொல்லித்தராரு. 3ஆவது வாரம் கேளுன்னொன்னே நாச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஆத்ம வித்யா, அதாவது ஆத்மாவை பற்றின அறிவு வேணும். அதாவது இறப்புக்கு அப்புறமும் வாழ்க்கை இருக்கா, சில பேர் இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கை இல்லைன்றாங்க, சில பேர் இருக்குன்றாங்க, எது உண்மைன்னு கேட்குறான். அதுக்கு யமன் சொல்கிறாரு, இல்லை இல்லை மகனே, இதெல்லாம் இந்த பிறப்பு இறப்பு வாழ்க்கையை பற்றியெல்லாம் நீ என்னை கேட்கக்கூடாது, ஏன்னா கடவுளுங்களே இதை என்னை கேட்க மாட்டாங்க, நீ வேற கேளு, நீ எது கேட்டாலும் நான் உனக்கு தரேன் போது நாச்சிக்கிட்ட சொல்கிறார், இல்லை இல்லை எனக்கு இந்த பிறப்பு இறப்பு வாழ்க்கை இதை பற்றி தான் தெரியணும், எனக்கு வேறு எதுவுமே வேணானோன்னு யமன் என்ன பண்ணுறாரு, நிறையா பொண்ணு பொருள் சந்தோஷம் எல்லாத்தையும் கொண்டு வர, உனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷமும் தரேன்,
நீ எதை தான் உன்னோட 3வது வரமாக கேளு, நீ எல்லாத்தையும் கூட கேளு, நான் உனக்கு தரேன்றாரு. ஆனால் நாச்சிக்கிட்ட சொல்கிறான், இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை தரும், கடைசி வரைக்கும் நிரந்தர சந்தோஷத்தை எதுவுமே தராது. எனக்கு வேண்டியது நிரந்தர சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயந்தான், இந்த உலக சந்தோஷங்களே இல்லை. அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் விலக்கிட போகிறேன். நான் உங்ககிட்ட வந்ததே வந்து நிரந்தர அறிவு ஞானத்தை அடையதான், அந்த ஞானம் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறோம். அடமா நிற்கிறா. அம்மா என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு, மனசு மாறவே இல்லை. வேறு வழி இல்லாமல் கடைசியில், ஏன்னா அவர் வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார், சொன்ன வார்த்தையை திருப்பி வாங்க முடியாது. அதனால் நாச்சிக்கிட்டா வந்து வாழ்க்கையை பற்றின எல்லா ரகசியத்தையும் சொல்கிறாரு. அதாவது ஆத்மான்றது அழிவே இல்லை, அதுக்கு அழிவே இல்லாதனால அது பிறந்ததும் இல்லை, பிறக்காதனால அது இறக்கவும் போகிறதில்ல, அது எதுலேருந்தும் வர்றதில்ல, எங்கேயும் போகிறதும் இல்லை. இந்த உடம்பு அழிஞ்சிடும், ஆனால் ஆத்மா அழியாது. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து நான் தான் இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை இந்த செயல் என் மேலே செய்யப்பட்டது, ஒருத்தர் நான் இதை அழிச்சிட்டேன்னு சொன்னாலோ, ஒருத்தன் இவன் என்னை அழிச்சிட்டான்னு சொல்கிறது நடக்காது. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க 2 பேருக்குமே தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ஆத்மா அழிக்கும் அழிக்காது, அழிக்கவும் படாது. சின்னதுலேயும் சின்னது, பெருசுலேயும் பெருசு எது இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஆத்மா கண்டிப்பாக இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விவாதமோ இல்லை அறிவை வந்து வளர்த்துக்கிறதோ இல்லை இதை பற்றியே யோசிக்கிறதுலாம் கிடையாது. உனக்கு தகுதி இருக்குன்னு தெரியும் போது அந்த ஆத்மாவே அதோட உண்மைத்தன்மையை உனக்கு வெளிப்படுத்தும். இந்த உடம்பு வந்து ஒரு தேர் மாதிரி, அதில் வந்து அந்த வண்டியை ஓட்டுறது தான் புத்திசாலித்தனம். அதில் வந்து உன்னுடைய உணர்வுகள்லாம் தான் அந்த தேர் எடுத்துன்னு போகிற குதிரை. உன்னுடைய மனசாட்சி தான் அந்த கடிவாளம், அந்த குதிரையை அடக்கிற கடிவாளம். உன்னுடைய ஆத்மா தான் அந்த தேரில் உட்காந்துன்னு போகிற அந்த தேவன். இந்த ஆத்மா தான் உன்னுடைய உடம்பை விட, உன் மைண்டை விட, உன்னுடைய உணர்வுகளை விடவும் மேலானது. உன்னுடைய ஒவ்வொருத்தவங்களோட ஆத்மாவும் எல்லாருக்குமே ஒரு அறிவார்ந்த ஒரு சூப்பர் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 முக்கியமானது. அதை விட முக்கியமானது வேறு எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் அடையணும்னு. அதை வந்து இந்த ஆத்மாவை புரிஞ்சிக்கிட்டு, அது எல்லாத்த விடவும் நம்ம தான் முக்கியம், நமக்கு அழிவே இல்லை அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கும் போது மரணத்தை பற்றின பயம் போயிடும். ஏன்னா மரணம் கிடையாது இல்லையா, ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, இல்லாத ஒன்றை நினச்சி யாரும் பயப்பட மாட்டாங்க. அந்த ஒரு உண்மையை தெரிஞ்ச உடனே அவங்க வந்து அழிவில்லாத அந்த தன்மையை அடைஞ்சிடுவாங்க. இதை அடையிறது, இதை தெரிஞ்சுக்கிறது ஒரு நீண்ட ரொம்ப கடுமையான ஒரு பாதை. அதனால் இனிமேலுக்கு உனக்கு நேரம் இல்லை, இப்போ இழுத்துரு, உனக்கு என்ன வேணுமோ நீ அடையணும்னு நினைக்கிறத அடையிற வரைக்கும் நீ உடைச்சிக்கிட்டே இரு அப்படின்றாரு. இதை கேட்டோன்னே நாச்சிக்கிட்டானுக்கு இந்த ஆத்மாவை பற்றின ஞானம் வந்து தெரிஞ்சிடுது. சந்தோஷமாக விடைபெற்று அவனுடைய பெற்றோர்கிட்ட வரான். அவங்க அப்பா அவனை பார்த்த உடனே என்னை மன்னிச்சிடு மகனே அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சொல்கிறாங்க, உன் முகத்தில் அப்படி ஒரு தேஜஸ் இருக்கே என்னன்னொன்னே நாச்சிக்கிட்ட நடந்ததெல்லாம் அங்கே வந்த மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறான். எல்லாருமே நாச்சிக்கிட்டாவை வந்து பாராட்டுறாங்க. நாச்சிக்கிட்டாவோட கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம்னா, எல்லா உயிரினங்க மேலேயும் நம்ம அன்பு செலுத்தணும், நம்ம பெற்றோர்கள் மேலே நம்ம ரொம்ப மரியாதை செலுத்தணும். ஒரு விஷயத்தை வந்து அடையணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சரி, அந்த செயலை நம்ம அடைஞ்சே தீரணும், அது வரைக்கும் நம்ம உழைச்சே ஆகணும் அப்படின்றது தான். விடாமுயற்சியோடு இருந்தால் எப்பேற்பட்ட விஷயமும் நமக்கு சாதகமாக அமையுன்றது தான் நாச்சிக்கிட்டாவோட கதை. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.